வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் என்னைக்கு வரப்போதோ அதோட சிறப்பு தான் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணி போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். பங்குனி உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை வரப்போகுது. தமிழ் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி 18 அன்னைக்கு பௌர்ணமி. நம்ம முருகருக்கு எவ்வளவோ திருவிழா இருந்தாலும் பங்குனி உத்திரமும் ஒரு சிறப்பான திருவிழா. அன்றைக்கி வந்து பால் குடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவடி, கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. முருகருக்கும் தெய்வயானி அம்மாவுக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் ஆனது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்குது. சிவன் பார்வதிக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கும் சீதா அம்மையாருக்கும் கல்யாணம் ஆனது பங்குனி உத்திரத்தில். ரொம்பவே சிறப்பான நாள். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரதம், ஒரு நாள் விரதம் இருக்கலாம், 48 நாள் விரதமும் இருப்பாங்க, 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 9 நாள் விரதம், 5 நாள், 3 நாள், 1 நாள் விரதமும் இருப்பாங்க. அவங்கவுங்க உடம்பு பொறுத்து, உடல்நிலையை பொறுத்து அவங்கவுங்க விரதம் இருப்பாங்க. முருகனோட அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதனால் நம்ம மனசில் நினச்சிட்டு அன்றைக்கி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு விபூதி நெத்தி நிறைய வச்சுட்டு முருகான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் 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 சொல்லிட்டு 6 டைம் முருகரை நினச்சிட்டு அந்த 6 படியாரையும் நினச்சிட்டு விபூதி பூசிட்டு எங்கள் மனசில் இருக்கிற வந்து வன்மம் கோவம் எல்லாம் அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு, முருகா நீ எனக்கு எல்லாமே நீ தான் தோணை, நான் உன் காலில் வந்து சரணடைஞ்சிட்டேன், என்னை நீ தான் பார்த்துக்கணும், உன் திருவருள் வேணும் முருகான்னு சொல்லிட்டு அவரை மனசார வேண்டிட்டு தூபம்லாம் காமிச்சிட்டு பூவெல்லாம் வந்து வச்சுட்டு அவருக்கு நம்ம திருப்புகழோ வேல்மாறலோ கந்த சஷ்டியோ கந்த குரு கவசமோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து பாடலாம். அப்படி எதுவுமே தெரியாதவங்க இந்த உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொன்னால் முருகர் வருவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் வந்து நிற்கும். அந்த வேலும் மயிலும் வந்து நிற்கும் போதே வேலவன் வந்துடுவார் இல்லையா. அதனால் அப்படி வந்து அதுக்கு முன்னாலே நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்ன பூஜைக்கு தேவையானதோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம காலையில் வந்து நல்லா ஸ்வீட்லாம் செஞ்சுட்டு நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை ஒரு நெய்வேத்தியமே வச்சுட்டு வேலை இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணலாம். சந்தனம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற தூள் சந்தனம் வாங்காமல் உண்மையான சந்தனத்தை வாங்கி நம்ம பூஜைலாம் செய்யலாம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் வீட்லேயும் பூஜை பண்ணேங்க. அப்படி பூஜை பண்ண முடியாதவங்க மனசுலேயே முருகா நீ கூட தான் இருக்க, நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரகர 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 அரோகரா.